அந்த பொண்ணு பேர் என்னப்பா? அன்னைக்கு நீயும் உங்கள் அக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அந்த பொண்ணுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு உங்கள் அக்கா சுருதி சத்தமாக கத்திக்கிட்டு இருந்தா. அது என் காதில் விழுந்துச்சு, அதான் கேட்டேன். ரம்யா. ரம்யான்னா உன் காலேஜா? இல்லை, காலேஜ்லாம் இல்லை. அப்புறம் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் உண்டான புக்குக்கே வழியை காணோம். ஹலோ சார். அந்த பொண்ணை லவ் பண்ணுறியாப்பா? இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்கே முக்கால்வாசி பிரச்சனை ஃபேஸ்புக்கில் தான் ஆரம்பிக்குது. ஏன் கொலையில் கூட முடியுது. அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பெரிய இஷ்யூவாக பேசாதீங்க. ரவி, நான் ஒன்று சொல்லட்டுமா? கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். சொல்லுங்க. நீ ஹாஸ்டலில் தனியாக இருக்கிற. உன் வயசுக்கு ஆசை உண்டாகும். அந்த ஆசை அந்த பொண்ணு மேலே காதலை உண்டாக்கும். அந்த காதல்னால அந்த பொண்ணு அடையணுங்கிற எண்ணம் உருவாகும். அதுக்கு அவ சம்மதிக்கலைன்னா உனக்கு கோபம் வரும். கட்டாயப்படுத்த சொல்லும், மிரட்ட தோணும், ஏன் கொலை கூட செய்ய தோணும். வேண்டாம் ரவி, அந்த பொண்ணை விட்டுரு. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலன்னா நீ தொந்தரவு பண்ணக்கூடாது. கோபம் உன்னை இப்படிங்கிறதுக்குள்ள கெட்டவனாக்கிறோம். நீங்கள் ஓவராக இமேஜின் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு. அட்வைஸா? அது என் கடமைப்பா. உங்க அக்கா சுருதிய வளர வளர நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்தோம். முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்க கூட எல்லாம் தனியா போகக்கூடாது பாப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். உங்க அக்கா வயசுக்கு வந்ததுக்கு பிறகு சில விஷயங்களை என்னால் நேரடியாக சொல்ல முடியாது. அத அம்மா கிட்ட சொல்லி அவளை அப்பப்போ கவனமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஃபேஸ்புக்கு அதுல போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்க, யாரும் தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால உனக்கு நல்லா தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸா சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா நீ அந்த ஃபேஸ்புக்லயே ஒரு பொண்ணை போய் தொந்தரவு பண்றியடா. உங்க அக்காவை நாங்க ரொம்ப எச்சரிக்கையா கவனமா வளர்த்தோம் பாத்தியா? அது மாதிரி உன் மேல கவனம் செலுத்தி வளர்க்காம நான் கடமை தவறிட்டனோன்னு மனசு சங்கடப்படுதுடா. மனசு சங்கடப்படுது. நம்ம குடும்பத்திலையும் ஒரு பொண்ணு இருக்குல்ல. உங்க அக்காவை யாராவது தொந்தரவு பண்ணா நீ சும்மா இருப்பியாடா? உங்க அக்காவை யாராவது தொந்தரவு பண்ணா நீ சும்மா இருப்பியா? ஹலோ ஸ்ருதி, சொல்லுமா? அப்பா எங்க இருக்கீங்க? நான் ஹாஸ்பிடல் வந்துட்டேன். பக்கத்துல பார்க் இருக்குல்ல, அங்க வந்துருவோம். அங்க எதுக்கு போனீங்க? அது ஹாஸ்பிடல்லே இருந்தோமா, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டுமேனு பார்க் வந்தோம். சரி, அங்கே இருங்க, நான் வரேன். சரிம்மா. உனக்கு புதுசா ஒரு கேமரா வாங்கினப்பா. உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. பா, இது எப்படி கிடைச்சது? கிடைச்சதா? டேய், வாங்கினதுடா. ஸ்ருதி, ஸ்ருதிமா, நாங்க எங்க இருக்கோம்? டேய், அக்கா வர்றா, சண்டை போடக்கூடாது. அவ சொன்னபடி கரெக்டா கேட்கணும்.
போலாமாப்பா? ஆ புதுசா கேமரா வாங்கி கொடுத்துருக்கேன். சார் ஹாப்பியா இருக்கார். ரவி இறந்துட்டான்ப்பா. அவன் இறந்து 2 வருஷம் ஆகுது. நீங்க இன்னும் இந்த கேமரா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இல்ல மறந்துருங்க. ஏன்பா? அப்பா, அவர் யாரு? அவர் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கார். ஓ, அவர் பையன் ரவி சூசைட் பண்ணிக்கிட்டான். சூசைடா? ம், அவனுக்கு சின்னதாக இருந்திருக்கு. புரியல. அதுடா. பென்னிஸா? ம், அது ஹாஸ்டலில் எப்படியோ தெரிஞ்சு போய் அவனை ஸ்மால் பாயின்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ம் அவன் பேண்ட்டெல்லாம் அவுத்து ஒரு வழி பண்ணியிருக்கானுங்க. ம் அவர் பையன் இறந்ததுலேருந்து இவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். ம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்காரு. ம் இங்கே தான், இந்த இடத்துல தான் கடைசியாக அவர் பையன் ரவியோட பேசிகிட்டு இருந்தாராம். ம் அப்படின்னு போலீஸ் விசாரிக்கப்போ தெரிஞ்சது. ஹாஸ்டலில் பெருசாக ஆக்ஷன் ஒன்றும் எடுக்கலை. திடீர்னு ஒன்று அழுவார், என் பையனை கவனிக்காமல் விட்டுட்டேனேன்னு. எங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியாது. டேய் வா.